நெல்லை டவுனில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டனர். தாயையும் தந்தையையும் கந்துவட்டி கும்பல் அடித்து அவமானப்படுத்தியதே அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணம் என்கிறார் உயிர் பிழைத்த இளம்பெண். இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, கந்துவட்டி கொடுமையால் தான் கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டனர் என்பது எப்படி தெரிய வந்தது? கண்டிப்பா கார்த்திகேயன், அதாவது கடந்த 15ஆம் தேதி கந்துவட்டி கொடுமையால ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், அதாவது சொர்ணலதா, நல்லகண்ணு, மகள் திவ்யா அப்படின்ற 3 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இந்த நிலைமையில தற்போது அந்த 2 பேருமே அம்மா தாய் தந்தை 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில இருந்து சிகிச்சை பெற்று வருது. அந்த பொண்ணை நம்ம தற்போது நேரில் போய் பார்த்து பேசணும். அப்ப அந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, தாயும் தந்தையும் அந்த கந்துவட்டி அந்த வட்டி ரூபாய் வாங்கினவங்க வந்து கட்ட சொல்லி மிரட்டினதாகவும், தந்தையை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி அவங்களை கொடுமைப்படுத்தினாலும் மன உளைச்சல் காலனால, அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள பெண்களை தரவுறவா பேசி அவதூறா பேசினதுனால மன உளைச்சல் காரணமாக இந்த மாதிரி தற்கொலை முடிவுக்கு வந்ததா ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கு. தற்போது பொண்ணு வந்து உடல்நிலை தேடி வந்திருக்கு கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம நெல்லை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இந்த கந்துவட்டி கொடுமை என்பது கொஞ்சம் குறைஞ்ச நிலையில தற்போது இப்போ அதிகரிச்சிருக்கதாவே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியிலேயே ஒரு 13 பேர் கிட்ட இந்த மாதிரி கந்துவட்டி 2010 இருந்து தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 பேர் கிட்ட இந்த கந்துவட்டியால தற்கொலைக்கு முயன்றதா சொல்லப்படுது. காவல்துறையும் தமிழக அரசு இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தாலும் அந்த கந்துவட்டி பிரச்சனை இருந்து உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு கார்த்திகேயன். ரேவதி, நீங்க சொன்னது போல ஒரு வருடத்துக்குள்ள 13 பேர் தற்கொலை, இந்த கந்துவட்டி காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. இதே போல பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் ஏதாவது புகார் அளித்திருக்காங்க? அதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நேற்று கூட எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. தற்கொலை இந்த மாதிரி கந்துவட்டி தொடர்பாக தற்கொலை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில கூட ஒரு அரசு மருத்துவமனைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பார்ட்டி வந்திருக்க தகவல் தெரிஞ்சிருக்கு. அந்த முழு விவரம் வந்து நமக்கு அதை பத்தி தெரிய வரல. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதிகரித்து வருது அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் தான் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் நிறைய பேர் இந்த மாதிரி கந்துவட்டியால வெளில சொல்ல முடியாத அளவுக்கு தங்களோட மனசுக்குள்ள போட்டு சம்பந்தமா குழம்பிட்டு இருக்கதாகவும், என்ன முடிவெடுக்குன்னு தெரியாம அங்க தமிழக அரசு ஒரு சரியான தீர்வு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் ஒரு தீர்வு தேடிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட இந்த சம்பவத்துல எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பணம் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சதவீத வட்டி வசூலிக்கப்படுவதெல்லாம் சொல்லப்படுகிறது? அதாவது அவங்க குடும்பத்துல வந்து இது வரைக்கும் 75,000 வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை திரும்பி கொடுக்கறதுக்கு அந்த குப்புராஜ் அப்படிங்கிறவர் வந்து தச்சனூர் சேர்ந்த குப்புராஜ் அப்படிங்கிறவர் வந்து நீங்க வந்து எனக்கு 3,500 தந்தா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமா இவங்க போய் அவங்களை பார்த்துருக்காங்க, பார்த்து போய் விசாரிச்சு வாங்கியிருக்காங்க. இப்போ அதை உங்களுக்கு வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினால அவங்க இந்த மாதிரி உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்பட்டது கார்த்திகேயன்.